ஒரு பகடையில் 2க்கு அருகில் 3, 5, 6 உள்ளதெனில் கீழே உள்ள கூட்டுகளில் உறுதியான உண்மை எது? இது நம்ம கிளாஸ் இதில் பார்த்துருந்தோம் நினைக்கிறேன், ரிவிஷன் கிளாஸில் பார்த்தோம், குரூப் 4ல். ஒரு பகடை இருக்குது, இது வந்து என்ன டைஸ்? க்ளோஸ்டு டைஸ். இதுவே வந்து எல்லா பக்கமும் தெரிகிற மாதிரி எடுக்கணும்னா ஓப்பன் டைஸ் எடுத்துக்கலாம். இது ஓப்பன் டைஸ். இப்போ நம்ம இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஓப்பன் டைஸில் நம்ம க்ளோஸ் டைஸில் எடுத்தோம்னா 2க்கு அருகில்னு சொல்கிறாங்களா, இதில் நமக்கு 2 இங்கே இருக்குன்னு வைங்க. 2க்கு அருகில்னா 2 சுற்றி, 2க்கு எதிரேனா ஆப்போசிட். 2க்கு அருகில் எதெல்லாம் சொல்கிறாங்க? 3, 5, 6. இங்கே 3, இப்போ இங்கே 5, இங்கே ஆப்போசிட்டில் 6 எடுத்துக்கலாம். மிச்சம் இல்லாதது எது? 1, 4 இல்லைல்ல. அப்போது 1 இங்கே வந்தால் 4 இங்கே வரும். இது ரெண்டும் மாறி வரலாம்ல, 4, 1 மட்டும். 1 இங்கே வந்துருச்சுன்னு வைங்களேன், 4 எங்கே வரும்? 2க்கு ஆப்போசிட்டில் வந்துடும். இதுவே 4 அங்கே வந்துருச்சுன்னா 1 எங்கே வந்துடும்? 2க்கு ஆப்போசிட்டில் வந்துடும். அப்போ 1ஓ 4ஓ எங்கே இருக்கும்? 2க்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கும் ஒரு நம்பர். இது புரியுதா? இப்போ நம்ம ஓப்பன் டைஸில் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தோம்னு வைங்க, 2 இங்கே இருக்குது, 2ஓட எதிர்பக்கம் எங்கே இருக்கும்? இந்த இடத்துல தானே வரும். அதை தவிர மற்ற இடத்துல என்னெல்லாம் எழுதிக்கலாம்? 3, 5, 6 எழுதிக்கலாமா? இந்த 2 பிளேஸ். இப்போது இங்கே ஒரு வேளை 4 வந்தால் இங்கே என்ன வரும்? 1 வரும். இங்கே 1 வந்தால் இங்கே 4 வரும். அப்போது 2க்கு எதிரே என்ன வரும்? இதை பற்றி சொல்லுங்களேன், ஈஸியாக சொல்ல முடியும். 2க்கு எதிரே 4, 2க்கு ஆப்போசிட்டில் 4 வரலாம், இல்லை 1 வரலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த 2ல் 1 தான் வரும். புரியுதா அது? அப்போது இதை வச்சு இந்த கண்டிஷனை யோசிங்க. 3க்கு அருகே 6 உள்ளது. அருகேனா பக்கத்தில், எதிரேனா ஆப்போசிட்டு. சரியா? இது அருகே. மேலே பாருங்கள், அட்ஜசன்ட், நாட் ஆப்போசிட். 3க்கு ஆப்போசிட்டில் 6 இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இந்த 5 அங்கே வந்து 6 இங்கே வரலாம்ல. இதுதான் லாஜிக்கலாக யோசிக்கணும்னு சொல்கிறேன். 3, 5, 6 3மே அட்ஜசன்ட். இந்த 3 இங்கே தான் 6 வரும்னு சொல்லலை, கண்டிப்பாக மாற்றி கூட வந்திருக்கலாம். அப்போது 3க்கு அருகே 6 உள்ளதுன்றது 50% கரெக்டாக இருக்கலாம், 50% தப்பாக இருக்கலாம். இது எக்ஸாக்டாக கரெக்ட் கிடையாது. சரிங்களா? இது எடுக்க வேணாம். இவங்க கேட்டுக்கிறது உறுதியான உண்மைனா 100% இதுதான் வரும் அப்படின்றதான் உண்மை. இது 50% ஓகே, 50% வாய்ப்பு இல்லை. சரியா? இங்கே வந்து பாருங்கள், 1க்கு எதிரே 4 உள்ளதுன்னு சொல்கிறாங்க, 1க்கு அருகே 4 உள்ளதுன்னு சொல்கிறாங்க. இது கரெக்டா? ஏன்னா 1 இங்கே போட்டால் 4 இங்கே போடுவோம், 4 இங்கே போட்டால் 1 அங்கே போடுவோம். இது ரெண்டும் எப்பயாவது ஆப்போசிட்டில் வர வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 1ஓட ஆப்போசிட் 2 வரும், இல்லை 4ஓட ஆப்போசிட் 2 வந்துடும். அப்போ இந்த ஆப்ஷனுக்கு 100% வாய்ப்பு உள்ளது. ஓகே, இப்போ இந்த ஆப்ஷன் எடுங்க. 2க்கு அருகே 4 உள்ளது, வாய்ப்பு இருக்கா இல்லையா? 50%. 2க்கு அருகே 4 இருக்கலாம், 1 இருக்கலாம். அப்போ இதுக்கு வாய்ப்பு 50% ஒன்லி. அப்போ இது உறுதியான உண்மை கிடையாது, ஒன்லி பாசிபிலிட்டி. இங்கே கேட்டுக்கிறது உறுதியான உண்மை, 100% வாய்ப்பு இருக்கணும். 2க்கு அருகே 1ன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதுவும் அதே தான். 2க்கு எதிரே 1 வரலாம், அருகே 1 வரலாம். அப்போ இதுக்கும் வாய்ப்பு எவ்வளோதான் இருக்குது? 50%. அப்போ உறுதியான வாய்ப்பு எதுக்கு இருக்குது? 1க்கு அருகே 4 உள்ளது, அதான் உறுதியான வாய்ப்பு. புரிஞ்சுக்க முடியுதா? இதுக்கு எக்ஸாக்டாக பி கரெக்ட் ஆன்சர்.